இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை உலக்கு பாஸ்மதி அரிசி, தேவையான அளவு உப்பு, அஜினோமோட்டோ சால்ட்டு 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் சில்லி சாஸு, அரை டீஸ்பூன் வெனிகர், அரை டீஸ்பூன் சோயா சாஸு, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நாலாக நறுக்கி நைஸாக நறுக்கி வச்சுங்க. அரை குடமிளகாயை இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுங்க. இது ரெண்டையும் வேக வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1/4 கோஸை நைஸாக நறுக்கி வச்சுங்க, இந்த மாதிரி க்யூப்ஸாக. கேரட்டையும் இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி வச்சுங்க, ஒரு கேரட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் 5-6 பீன்ஸ் இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுங்க. இந்த கேரட்டு, பீன்ஸு, கோஸை மாத்திரம் ஆவியில் லைட்டாக வேக வச்சு எடுத்துங்க. ரொம்ப கொலைய வேக வேணாம், கொஞ்சம் முக்காப்பதம் வெந்தால் ஓகே. 3 முட்டை, அதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஒரு பேன் எடுத்து இந்த அரை உலக்கு அரிசியை போட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பை போட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதை குக்கரை மூடி ஆவி வந்து வெயிட் வச்சு 10 நிமிஷம் வெந்து எடுத்தால் போதும். இப்போ ஒரு இருப்புச்சட்டியை எடுத்து எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இப்போ இந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பையும் மிளகுத்தூளையும் போட்டுருங்க. அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருந்துருங்க, அப்போ தான் அது நல்லா மின்ஸ் ஆகும். ரொம்ப ரப்பர் மாதிரி வெந்துடக்கூடாது. முக்கால் பாதம் நல்லா தூள் தூளாக ஆக்கி வேக வச்சு எடுத்து வச்சுங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்து அடுப்பில் வைங்க. எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த வெங்காயத்தையும் குடமிளகாயும் வேக விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் குடமிளகாயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வேக வச்ச கேரட்டு, முட்டைக்கோஸு, பீன்ஸை அதோடு சேர்த்துருங்க. இப்போ இந்த மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த ரெட் சில்லி சாஸையும் ஆட் பண்ணிடுங்க. சோயா சாஸையும் ஆட் பண்ணிடுங்க. அஜினோமோட்டோ சால்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க.
இந்த வினிகரையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிண்டி வச்சிருக்க முட்டையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரைஸையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிடணும். நல்லா கிளறினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கிளறிட்டு இறக்க வேண்டியதான், சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.